ரெக்கார்டிங் போட்டாச்சு. ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? செல் த யூனிட் ஆஃப் லைஃப் டக்கு டக்குன்னு முடிச்சுடுவோம். லிசன்மா. ஃபர்ஸ்ட் ப்ரோகரியேட்டோட செல் ஆர்கனல் ஒவ்வொன்றா படிப்போம், பொறுமையா போலாம். ஆஃப்டர்நூன் பொறுமையா போவோம். ஃபர்ஸ்ட் செல் என்வலப். ஒரு செல்லுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ ப்ரோகரியேட்டோட செல் என்வலப்ல 3 விஷயம் பாக்குறோம். கிளைகோகாலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். எங்க சார் இருக்கும் கவனிங்க, லொகேஷனோட பாருங்க. பிளாஸ்மா மெம்பரேன் நல்லா உள்ள இன்டீரியரா இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செல் வால் இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஸ்கெட்ச் பண்ணீங்கன்னா கிளைகோகாலிக்ஸ் இருக்கும். கிளைகோகாலிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். அப்போ கிளைகோகாலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் தான் செல் என்வலப்ல இருக்கு ப்ரோகரியோட்டிக் செல்ஸ்ல. ப்ரோகரியோட்டிக் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. அதை மட்டும் படிச்சுட்டா போதும். ஒவ்வொன்றா பார்ப்போம். கிளைகோகாலிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதே அவுட்டர், ரொம்ப திக்கா இருக்கும். சில நேரத்துல லூஸா இருக்கும், அதுக்கு பேரு ஸ்லிம் லேயர். சில நேரத்துல ரொம்ப திக்கா இருக்கும், அந்த டைம்ல அது பேரு கேப்சூல். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் படிச்சுட்டா போதும். செல்வால் அப்படிங்கிறது மிடில் இருக்கும், எல்லா ப்ரோக்ராட்லயும் பார்க்கலாம். சொல்ல வேண்டியது என்னமோ டாபிக் போயிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு சொல்றீங்க. சரி, ரைட், பேக் டு தி டாபிக். ஒரு டைம் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் பார்க்கலாம். ப்ரோகரியாட்டுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. பாக்டீரியாவோட செல் வால் எப்படி இருக்கும், அதாவது செல் என்வலப்னு சொல்லுவாங்க. செல்லுக்கு வெளியே என்னென்ன இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வருவோம். உள்ள வந்து இந்த இடத்துல பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல செல் வால் இருக்கும். செல் வால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். ஆர்கி பாக்டீரியால ரொம்ப சர்வே பண்றதுக்கு இவன் தான் ரீசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளைகோகாலிக்ஸ் இருக்கும். கிளைகோகாலிக்ஸ்னா இருக்கிறது அவுட்டர். ஒவ்வொன்றா படிச்சிடலாம். கிளைகோகாலிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அவுட்டர் லேயர், ரொம்ப ரொம்ப திக்கா இருப்பான். லூசா இருந்தா அவன் பேரு ஸ்லிம் லேயர். சில இடத்துல ரொம்ப ரொம்ப திக்கா இருப்பான், அந்த இடத்துக்கு பேரு கேப்சூல். அவ்வளவுதானே. சோ ஈஸியா இத படிச்சிட முடியும். அடுத்து நடுவில் இருக்கிறதுக்கு பேர் செல்வால். செல்வால் என்ன சார் பண்ணுது? மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓவரால் ஷேப் கொடுக்குது. ஷேப் அண்ட் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ரியேட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, கொலாப்ஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு செல் சுவர் தான் பயன்படுது. எல்லா ப்ரோக்ரியாட்டிக் ஆர்கானிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். பாக்டீரியாஸ்மா மிடில் இருக்கும், அவ்வளவுதான். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கிறதே இன்னரா இருக்கும், செமி பெர்மியபிளா இருக்கும். அப்படின்னா என்ன சார்? இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன், ஃபியூச்சர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். செமி பெர்மியபிள்னா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அது கிளைகோகாலிக்ஸை தாண்டி செல்வாலை தாண்டி போனாலும் செமி பெர்மியபிள் மெம்பரேனான பிளாஸ்மா மெம்பரேனை தாண்ட முடியாது. ஏன் சார் தாண்ட முடியாது? பிகாஸ் கவனிக்கணும், பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது செமி பெர்மியபிள் இன் நேச்சர். எல்லாத்தையும் அலோவ் பண்ணாது, குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணும். இதுல கூடிய பிளாஸ்மா மெம்பரேன் யூகரியாட்ல கூடிய பிளாஸ்மா மெம்பரேனுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. அடுத்தது இந்த செல் என்வலப் தான் கலரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஏதாவது நீங்க கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலரை அப்சர்வ் பண்ணும். இதை பேஸ் பண்ணி கிராம் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாரு. ஸோ அது பேரு கிராம் ஸ்ட்ரெயின். அதை போடுறப்போ அந்த கிராம் ஸ்ட்ரெயினை எடுத்துக்கிச்சுன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ் அதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறாரு. அது எடுத்துக்கலன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸ். ஸோ 2 டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்ச சயின்டிஸ்ட் கிறிஸ்டியன் கிராம். படிச்சுட்டா போதும். டைரக்டா ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து மீசோசோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா பாக்டீரியாவோட நல்லா கொடுத்துக்கணும், காது கொடுத்து கேட்கணும். பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு கவரேஜ் எடுத்திருக்கும், அப்படியே ஒரு ஃபோல்டு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டு மாதிரி ஆனது என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதான் இந்த ஃபோல்டு மார்க்ல டைரக்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? எதோட ஃபோல்டுனா பிளாஸ்மா மெம்பரனோட இன்ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சார் இருக்கும்? இதுக்கு வேற வேற பேர் இருக்கு. வெசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும், டியூபுல் ஃபார்ம்ல இருக்கும், லேமெல்லா ஃபார்ம். வேற வேற ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேரு மீசோசோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்க சார். இந்த மீசோசோமோட ஒர்க் என்ன? இதை தான் நீட்ல போட்டு தாளிச்சு கேட்பாங்க. மீசோசோம் தான் ஒரு செல் வாலை கிரியேட் பண்ணுது. கரெக்டா பாருங்க, இது பிளாஸ்மா மெம்பரேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல செல் வால். அப்ப செல் வாலை உருவாக்குறது மீசோசோம். அடுத்தது வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கக்கூடிய இடமும் இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் பாக்டீரியாவோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். இந்த நீட்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. எங்க? மீசோசோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம் டு டாட்டர் செல்ஸ். குரோமோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி நியூ செல்ஸ் உருவாகுது இல்ல, அந்த ஸ்பிளிட்டிங் எல்லாமே இந்த தான் நடக்குது. ரெஸ்பிரேஷன் செக்ரிகேஷன் ரெண்டுமே. ரெஸ்பிரேஷனா தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறதோ இந்த மாதிரி ஈவெண்ட். அப்ப சில பொருட்கள் உள்ள வருது, செக்ரிகேஷன். செக்ரிகேஷன் சுவாசத்திலும் சுரத்திலும் இந்த இடத்துல நடக்கும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்பஸ், ஏகப்பட்ட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலா இப்படி பிளாட்டா இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு மடிப்பு போட்ட மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் மீசோசோம் நீட்ல கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். பாருங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. the side of respiration in bacteria. பாக்டீரியாவோட எந்த இடத்துல ரெஸ்பிரேஷன் நடக்கும்? மீசோசோம்ல. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நோட் பண்ணிக்கமா, இந்த பாக்டீரியா சிலது கலர் கலரா இருக்கும். என்ன ரீசன்? அதுல குரோமட்டோபோரஸ் இருக்கும். குரோமா அப்படின்னா கலர்னு அர்த்தம். குரோமா அப்படின்னா கலர்டு சப்ஸ்டன்ஸ் அர்த்தம். இது கலர் கலரா இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாவோட இன்ஃபோல்டிங், அந்த உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி இருக்குது பாத்தீங்களா? இந்த மாதிரி இன்ஃபோல்டிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்ஃபோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஃபோல்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இன்ஃபோல்டிங்ல ஏகப்பட்ட பிக்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்ரிகேட் ஆகும். அது செக்ரிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்படி செக்ரிகேட் ஆகுனா அது ஒரு கலரா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனோபாக்டீரியா வந்து கிரீன் கலரா இருக்கா? அப்ப அந்த சைனோபாக்டீரியாவோட கிரீன் கலருக்கு யார் ரீசன் கேட்பாங்க. அதுல கூடிய குரோமட்டோபோரஸ். அடுத்தது பாக்டீரியாவோட நியூக்ளியஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொச்செல்லாம் இருக்காது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ரீயா, எப்படி ஃப்ரீயா அந்த செல் ஃபுல்லா இருக்கும். கவனிக்கணும், தூங்கக்கூடாது. இந்த செல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா காது கொடுத்து கேட்டீங்கன்னா இது புரியும். ஏன்னா ப்ரோக்ரேட் முடிச்சுட்டு கூட நம்ம வேற சப்ஜெக்ட் போகலாம். ஏன்னா கொஞ்சம் கதையா தான் இருக்கும், முடிச்சிடலாம். நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியாய்டுனா அந்த செல் ஃபுல்லா அதோட ஜெனடிக் மெட்டீரியல் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். பாக்டீரியா அப்படிங்கிறப்போ டிஎன்ஏ தான் அதோட ஜெனடிக் மெட்டீரியல். அது போக பிளாஸ்மிட்னு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியாய்டு அப்படின்னு நான் சொன்னா, ஒரு பக்கம் டிஎன்ஏ, சம்டைம் ஆர்என்ஏ இருக்கும், அது வேற விஷயம். பட் டிஎன்ஏ தான் மேக்ஸிமம் இருக்கும். இன்னொரு பக்கம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், பிளாஸ்மிட். ஞாபகம் வச்சுக்கணும். என்ன மிட்? பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் என்னது? சர்க்குலர் ஷேப் டிஎன்ஏ மெட்டீரியல் which present in prokaryotic cell. வட்ட வடிவில் புரோகரியாட்டிக் செல்லில் காணப்படும் ஒரு மரபு கடத்து பொருள் தான் பிளாஸ்மிட். ஓகேவா? அடுத்தது சார், இதோட ஃபிளஜெல்லா பத்தி சொல்லுங்க. ஏன்னா பாக்டீரியா ஒரு இடத்துல இன்னொரு நடந்து போறதுக்கு இதுகிட்ட கால்கள் கிடையாது. அப்படிங்கிறப்போ இதுதான் அதோட உடம்பு. அப்படின்னா இதுக்கு வெளியே மிகப்பெரிய அளவுல ஃபிளஜெல்லா இருக்கும். இந்த ஃபிளஜெல்லாவோட ஷேப்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி சார் ஷேப்ஸ் போடுறது காட்டுறேன், கவனிங்க. அடுத்த பேஜ்ல இருந்து டீட்டெயிலா இருக்கும் இல்லையா? சரி, நான் உறைஞ்சு காட்டிடுறேன். கவனிங்க. இதுதான் ஃபிளஜெல்லாவோட ஓவரால் அந்த பெரிய நீளமா இருக்கக்கூடியது. அது பேரு ஃபிளஜெல்லா இல்ல ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்னா இலைமம். நோட் பண்ணிக்கணும். இந்த இடம் லாக் பண்ணுது இல்ல, இந்த லாக் பண்ற இடத்துக்கு பேரு ஹூக், கொக்கி. அடுத்து இந்த இடத்துக்கு உள்ள இந்த இடத்துக்கு வருது பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு பேரு பேசல் பாடி, அடித்தள உடல். என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? அந்த டயக்ராம் டக்குன்னு உரைய வேண்டியதானே, அதுலயே உரைய வேண்டியதானே.
டக்கு டக்குன்னு உரைங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஒரு டைம் பார்த்துட்டு ரெண்டாவது டைம் உரையணும், கண்ணுல அங்க தெரிஞ்சுட்டு பேனா எழுதணும். என்னமா போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட் மாதிரி வேகம் ஸ்பீடு பத்தாது, ரெண்டே ஒரு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இது ஃபிலமெண்ட், இது ஹூக்கு, இது பேசல் பாடி. இந்த மாதிரி தான் ஃபிளஜெல்லா வந்து பாக்டீரியா உடம்புல லாக் ஆயிருக்கும். இதோட நம்பர் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அது அந்த பாக்டீரியாவை பொறுத்து இருக்கு. ஷார்ட்டா இருக்கலாம், லென்த்தா இருக்கலாம், அது அந்த பாக்டீரியாவை பொறுத்து. எல்லாத்தோட பர்பஸ் என்ன சார்? மொட்டைல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றத இதோட ஒர்க்கே. உடம்புக்கு வெளியே தொங்கிட்டு இருக்கும். சரி, ரைட்டு. அடுத்தது பிள்ளை அண்ட் ஃபிம்பிரியன்னு சொல்லிட்டு 2 ஷேப். அது என்ன சார்? ஃபிளஜெல்லா மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபிளஜெல்லா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி, அதங்க இருப்பாரு குட்டியா, இது மட்டும் தனியா ஒரு முடி மாதிரி வளர்ந்துருக்கும். இது ஸ்பெஷல் புரோட்டீன் சொல்லக்கூடிய பில்லின் புரோட்டீனால் கிரியேட் ஆயிருக்கும். இதோட எந்த புரோட்டீன் மூலமா கிரியேட் ஆயிருக்குன்னா பில்லின் புரோட்டீன். இது நம்ம நீட்ல தனியா கொஸ்டின் கேட்பான். பில்லின் புரோட்டீன் மூலமா கிரியேட் ஆயிருக்கும். சார் இதோட ஒர்க் என்ன சார்? ரீப்ரொடக்ஷன் டைம்ல இன்னொரு பாக்டீரியா உடம்ப கனெக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஃபிம்பிரியே. அது என்ன சார்? ஃபிம்பிரியே பாக்டீரியா உடம்பு ஃபுல்லா முடி மாதிரி, நமக்கு ஸ்கின்ல வரக்கூடிய ஹேர் மாதிரி இது ஃபுல்லா வெளியே வந்திருக்கும். பேரு ஃபிம்பிரியே. எதுக்கு சார்? இப்போ பெரிய பெரிய பாறை எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாறைக்கு மேல போய் சப்புன்னு அப்படியே ஒட்டிக்கிறதுக்கு ஃபிம்பிரியே. ரீப்ரொடக்ஷனுக்கு பிள்ளை. பிள்ளைங்கிறது ரீப்ரொடக்ஷன் மூலமா தானே உருவாகும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மொட்டாலிட்டி நேச்சர் எதுவும் இல்லை. அப்ப எப்படி கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பான்? ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கான்னு கேட்டுட்டு பிள்ளை ஹேவ் ரோல் இன் மொட்டிலிட்டி அப்படிம்பா. பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டியில ஒரு ஒர்க் பண்ணுது அப்படிம்பா. நோ, நெவர். இது ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 3 to 5 மைக்ரோமீட்டர். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஷேப் ரைபோசோம். ஆக்சுவலா ரைபோசோம் யாருன்னு நான் அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல ரைபோசோமோட சைஸ் 15 to 20 நானோமீட்டர். 15 to 20 நானோமீட்டர். யாரு கூட சார் ஒட்டிட்டு இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் கூட ஒட்டிட்டு இருக்கும். சரி, அங்கிருந்து உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ரைபோசோமை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா எஸ்ங்கிற யூனிட் மூலமா 70s, 30s, 23.5s அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த அளவுக்கு ரைபோசோம் செல்லுல இருக்கு அப்படிங்கிறது. எஸ் ஃபார் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், அப்படின்னா எந்த அளவுக்கு வீழ்படிவாகுதுங்கிறது. எதுக்கு சார் பயன்படுது? மெஷர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் சைஸ். அதாவது அந்த ரைபோசோம்னு சொல்லக்கூடியதை பார்க்க இப்படிதான் இருப்பான். ரைபோசோமோட சைஸ் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கிறது. ரைபோசோம் ஒர்க் என்ன, அதை அப்புறம் சொல்றேன். ப்ரோகரியாட்ல என்ன டைப் ரைபோசோம்ஸ் பார்க்கலாம்? 50s ரைபோசோம் பார்க்கலாம், 30s ரைபோசோம் பார்க்கலாம். ஆட் பண்ணா 80s சொல்லக்கூடாது, இட்ஸ் 70s. ஏன் சார்? 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு சேர்றப்போ கொஞ்சோண்டு டேமேஜ் ஆகி செதறி போயிடும். அதனால 50sம் 30sம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 70s ரைபோசோம். ஆட் பண்ண 80s தான், அதனால அப்படி ஆட் பண்ணக்கூடாது. ப்ரோக்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ரேட்டுக்கு 70s நீட்ல கேட்பான். சார் என்ன சார் ஒர்க்கு? இதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு நான் 12th டீட்டெயிலாக நடத்துறேன். இப்போதைக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரைபோசோமோட ஒர்க்கு புரோட்டீன் சிந்தசிஸ், புரதத்தை உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? ரைஸ் புரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைபோசோம் புரோட்டீன் சிந்தசிஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். கவனிங்க, இது நீட்ல கேட்டது. ஒரு ரைபோசோம் இருந்தா நார்மலா ரைபோசோம் சொல்லிடணும். பல ரைபோசோம் இருந்தா பாலி ரைபோசோம் ஆர் பாலிசோம். பல ரைபோசோம் இருந்தா பாலிசோம் இல்லையா பாலி ரைபோசோம். இதெல்லாம் என்ன சார் பண்ணுது? mRNA கிட்ட இருந்து புரோட்டீனை உருவாக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் டாக்குமா ப்ராசஸ் 12th கிளியரா சொல்லித்தரேன். அடுத்தது இன்க்ளூஷன் பாடிஸ். இதை நீட்ல கேட்டுட்டு இருக்கான் இப்போ ரீசெண்ட் டைம்ல. இன்க்ளூஷன் பாடினா என்ன சார்? பாக்டீரியாவில் அந்தந்த இடத்துல ஒரு சின்ன கிறிஸ்டல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கும், அங்கங்க கிறிஸ்டல் மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். இவன் ஒர்க் என்ன சார்? இவன் ஒரு நான் மெம்பரேனஸ், இவன்ட்ட மெம்பரேன் கிடையாது. ஓகே, ஸ்டோர்டு ரிசர்வ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா
பாக்டீரியாக்குள்ள இது இருக்கு, சைட்டோபிளாஸ்ட்ல ஸ்டோரா இருக்கு. இது நீட்ல கேட்டது. ஸ்டோர்டு ரிசர்வ் மெட்டீரியல் ஆஃப் பாக்டீரியா ஆர் ப்ரோகரியாட்டா இஸ் இன்க்ளூஷன் பாடிஸ். எதுக்கு சார்? என்னோட ஒர்க் இன்னுமே சரியா ரிசர்ச் பண்ண வரைக்கும் பாஸ்பேட் கிரானுல்ஸ், சைனோபேசியன் கிரானுல்ஸ், கிளைகோஜன் கிரானுல்ஸ், கேஸ் வாக்யூல்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. முக்கியமா கேஸ் வாக்யூல் ப்ளூ கிரீன் அண்ட் பர்பிள் கிரீன் அண்ட் கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் ஏகப்பட்டது இருக்கு. ஏகப்பட்ட கிரீன், பர்பிள் அண்ட் கிரீன் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் இதை நீங்க பார்க்க முடியும். எது? கேஸ் வாக்யூல். ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். இது நீட்ல கேட்கலாம். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நமக்கு என்னதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். இதோட என்ன முடிஞ்சு? ப்ரோகரியேட் முடிஞ்சு. யூகரியாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கும். மெம்பரேன்னா ஒரு செல்லை சுத்தி மெம்பரேன் மாதிரி இருக்கும். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 11 பார்ட்டிக்கல் இருக்கு. நம்ம 11 ஸ்டடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செல் மெம்பரேன். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், பிசிக்ஸ்ல ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாம். நேற்று பிசிக்ஸ் முடிச்சா, நீ தெர்மோடைனமிக் முடிஞ்சா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் எழுதுவோம். ஏன்னா அது ஃபுல்லாக கதையா இருக்குமா, ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு மைண்ட்ல ஏறாது, தூக்கம் வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகரியாட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ யூகரியாட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்ப்போம். இப்போ அதனால இன்னொரு லெசன் ஆரம்பிக்கலாம். என்ன லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்படியே நம்ம இன்ஆர்கானிக் டச் பண்ணுவோம்.